இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் வழியில் படிக்கும் மாணவிகளுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் திட்டமானது நீடிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அரசு பள்ளி மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டத்தை பார்த்தீங்கன்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கும் நீடித்து தற்போது அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, வரும் கல்வியாண்டில் 49,664 பேர் பயன்பெறுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகளும் பயன்பெறும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதால், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவிகள் கல்லூரி சேரும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் வெளியிட்டுள்ள அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி ஊர்தி திட்டம் புதுமை பெண் திட்டம் பார்த்தீங்கன்னா, வரும் கல்வியாண்டில் 2024-2025 அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கும் நீடிக்கப்படும் என்றும், அத்திட்டத்துக்கு ரூபாய் 370 கோடி ஒதுக்கப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கை உரையின் போது நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சமூக நலத்துறை ஆணையர் அரசுக்கு அனுப்பிய கருத்துரையில் தற்போது இத்திட்டத்தினால் 2,73,000 மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவிகளுக்கும் நீடித்தால் அவர்களின் மேற்படிப்பை தொடர்ந்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை விகிதாச்சாரம் மேலும் அதிகரிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது சிறுபான்மையர் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கும் 23,560 மாணவிகள் உட்பட அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 49,664 மாணவிகள் மேல்நிலை கல்வி பயின்று வருகின்றனர். இந்த திட்டத்தை வரும் கல்வியாண்டில் உதவி பெறும் பள்ளிகளுக்கு நீடிப்பதற்கு கூடுதலாக ரூபாய் 35.37 கோடி ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். அக்கோரிக்கையை ஏற்று புதுமை பெண் திட்டத்தை 2024-2025 ஆண்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படிக்கும் மாணவிகளுக்கும் நீடித்து அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது வெளியான அரசாணை. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரி சேரும் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தில் வழங்கப்பட்டது. தற்போது அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவிகளும் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு கல்லூரி சேரும்போது பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.